வணக்கம். ஸீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற சரிகமப டிஜம் சீசன் 4ல் இன்றைக்கி நம்ம திவினேஷ் பாடி முடிச்சிருக்காருங்க. சூப்பரான பாடல் தாங்க அவர் பாடியிருக்காரு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், இந்த பாடல் தாங்க நம்ம தினேஷ் நீ பாடி முடிச்சிட்டாருங்க. இன்றைக்கி நம்ம திவினேஷ் பாட முதல்லையே அவருக்கு கார்த்திக் சார் தான் விஷ் பண்ணுறாரு. நீ எப்பட்றா இப்படி பாடுற, உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கடா, அந்த ஃபேன்ஸில் நானும் ஒருத்தர்னு சொல்லி புகழ்ந்திருப்பாருங்க. அதுலேயும் நீ கண் போன போக்கிலே கால் போகலாமா, அந்த பாடல் அற்புதமாக பாடியிருக்க. ஆனால் என்னால் அதை பார்க்க முடியல. ஆனால் அதை ஸ்ரீனிசார் காட்டினார், சூப்பராக பாடியிருக்கு, அமேசிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாருங்க. அதோட இன்றைக்கி நம்ம திவினேஷ் இது வரைக்கும் பாடாத பாடலுங்க, ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம திவினேஷ் பாடின பாட்டு எல்லாமே தத்துவ பாடல்களாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம திவினேஷ் முதல் முறையாக காதல் பாடல் எடுத்து பாடியிருக்காருங்க. ரொம்ப அழகாக பாடி அசத்திட்டாருங்க. அழகாக பாடியிருக்காரு, சூப்பராக பாடியிருக்காரு, சந்தோஷமாக இருக்குங்க. அதே மாதிரி திவினேஷ் பாடியிருக்கும் போதே ஜட்ஜஸ்க்கெல்லாம் இருக்க முடியல. அவங்க ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. திவினேஷ் பாடி முடித்ததுமே எல்லோரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டி எல்லோரும் சூப்பராக இது பண்ணாங்க. அதே மாதிரி நளினி மேடம் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நம்ம திவினேஷுக்கு சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்கள பாராட்டி ஆகணுங்க. அதோட முதலாவதாக நம்ம அர்ச்சனா மேடம் கேட்குறாங்க, ஸ்னேகன் சார் தான் கேட்குறாங்க, சார் நீங்கள் முதலாக கமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்னேகன் சொல்கிறாரு, தம்பி நீ சூப்பராக பாடுற, உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கடா, அதில் நானும் ஒருத்தன்னு சொல்லியிருப்பாருங்க. நீ அங்கேருந்து கருத்து சொல்கிறத விட உனக்கு பக்கத்தில் வந்து சொல்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பேசுவாருங்க. அவர் சொல்லுவார், நான் டிவியில் பார்க்கும்போது சின்ன பையனாக இருப்பேன்,